புதுவையில் ஆதாயம் பெறும் பதவிகள் வைத்துள்ள எம்எல்ஏக்கள் பட்டியல் தயார் நிலையில் இருப்பதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்த பட்டியலால் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என்று முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் அதிகார போட்டி வெடித்திருக்கும் இந்நேரத்தில் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உலா வருகிறது. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்களாகட்டும் எம்பிக்களாகட்டும் ஆதாயம் தரும் பதவிகள் எதையும் வகிக்க கூடாது என்று ஏற்கனவே எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும் காரணத்தினால் வேறு எதுவும் ஆதாயம் தரும் அரசு பதவிகளை அவர்கள் வகிக்க கூடாது என்று சட்டத்தில் இருக்கிறது. ஆக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அலுவலகம் என்ன பண்றாங்க அப்படின்னா 9 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கோப்புகளை சேகரித்து வைத்துள்ளார்கள். இவர்கள் ஆதாயம் தரும் பதவிகளை வகிப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இதனால் இவர்கள் பதவி இழக்கக்கூட நேரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் உலா வந்தது. கிரண்பேடி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோப்புகளை தயார் செய்து வைத்துள்ளோம். நான் இப்பொழுது டெல்லியில் உள்ள காரணத்தினால் வெள்ளிக்கிழமை புதுச்சேரி செல்கிறேன். கோப்புகளை சரிபார்த்த பிறகு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது துணைநிலை ஆளுநர் அந்த கோப்புகளை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பார். ஜனாதிபதி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பார். தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்பார்கள். விளக்கம் திருப்தி இல்லை, ஆதாயம் தரும் பதவிகளை வகித்துள்ளார்கள் என தெரிய வந்தால் பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டுவிடும். புதுச்சேரி அரசு தரப்புல விசாரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் அரசுக்கு சிக்கல் கிடையாது. காரணம் என்ன, எதையெல்லாம் ஆதாயம் தரும் பதவிகள் அப்படின்னு சொல்லி கோப்புகளை இவர்கள் சேகரிக்கிறார்களோ அந்த பதவிக்கு விலக்கு அளித்து ஏற்கனவே புதுச்சேரி சட்டசபையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆதலால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரி காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி அரசு தரப்புல பேசி பார்க்கும் பொழுது மிகவும் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார்கள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.